ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன் மற்றும் சரவணன். நம்ம பேச போகிற படம் தாய் கிழவி. ராதிகா சரத்குமார், சிங்கம் புலி, பாலசரவணன், இளவரசு, முனிஷ்கா, வேட்டை முத்துக்குமார், ரேஷல் ரெபேக்கா, இளவரசு. டைரக்டர் சிவகுமார் முருகேசன். மியூசிக் நிவாஸ் பிரசன்னா. இந்த படத்தோட தயாரிப்பாளர் எஸ்கே சிவகார்த்திகேயன் அண்ட் சுதா. இந்த படத்தோட திரை விமர்சனம் பார்ப்போம். ஹாய் ஹலோ வணக்கம் விஏ ஷேடர்ஸ். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கு நம்ம பேச போகிற படம் தாய் கிழவி. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய தயாரிப்பில் வந்திருக்க படம். படத்தோட ஒரு கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிராமத்தில் ஒரு வயசான அம்மா, பவுன் தாய். அந்த அம்மா ஊர் முழுக்க வட்டிக்கு காசு கொடுத்துட்டு அதை வசூல் செஞ்சு வாழக்கூடிய ஒரு வீடு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது ராதிகா. அந்த வீட்டில் அந்த ஊரில் எல்லாருமே ராதிகாவை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா எல்லாரையுமே எடுத்தறிஞ்சு பேசுறது, எகத்தானமாக பேசுறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர். யாரையும் மதிக்கிறது இல்லை. எல்லாரையும் யாரை பார்த்தாலும் எல்லாருமே இவங்ககிட்ட காசு வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால இவங்க எல்லாரையுமே காசு கொடுக்கலையா, வட்டி கொடுக்கலையா, கொடையில் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். முதல்ல ஒரு படம் இதுதான் போகும். இந்த கேரக்டரில் ராதிகா நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு சீன்லேயும் அந்த மாதிரி ஒரு நடிப்பு, அந்த மேக்கப்பை அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக போட்டு அதை ரொம்ப அழகாக தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்லையும் அவ்வளோ ஒரு தத்ரூபம். எல்லா இடத்துலையும் உணர்ச்சி வசப்பக்கூடிய இடத்துலையும் சரி, இந்த சாதமாக நம்ம ஒரு கீழே படுத்துருக்க, அதாவது பெட்டில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பாங்க, அந்த இடத்துல நடிக்கக்கூடிய ஒரு நடிப்பும் சரி, மிக சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. கதையோட கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தம்மா வட்டி கொடுத்து இது பண்ணுறதுனால ஒரு சூழ்நிலையில் இந்த ஊரே இந்தம்மா வெறுக்கும். ஆனால் என்னடா எப்போ பார்த்தாலும் காசு கிட்டவே, இந்த கிழவிக்கு சாவே வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு பக்கவாதம் வந்துடும். திடீர்னு அவங்க வீட்டு பசங்க கூட அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தனியாக வெளியில் தான் இருப்பாங்க. பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணதுனால அவங்க ராதிகாவோட பசங்களாம் 3 பேர், அருள்தாஸ், சிங்கம்புலி, பாலசரவணன். இவங்க 3 பேரும் நடிச்சிருக்காங்க. அவங்களும் யாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு விட்டு கொடுக்காத ஒரு விஷயம். குறிப்பாக முனிஷ்காந்த், அந்த ஊர்லேயே இருக்கிற ஒருத்தர், அவருக்கு வயசு 40 வயசு ஆனாலும் பொண்ணு தேடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அவரும் அதாவது எந்த இடத்துலையும் யாருமே ஒரு குறை சொல்கிறதுன்னே இல்லாத ஒரு விஷயம். இந்த கேரக்டரில் ராதிகா ஒரு பக்கவாதமாக படுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. இந்த குடும்பத்துள்ள உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்போது இளவரசு அவர் ஒரு வட்டி கடை வச்சுருக்காரு. அவர் உள்ளே சாவர நேரத்தில் மாலையை போட்டு போகும்போது இவங்க போய் என்ன யாருன்னு கேட்கும் போது ஒரு 160 சவர நகை அந்த அம்மா நேற்று தான் வாங்கிட்டு வந்தாங்க, போன வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அப்போ 160 சவரம் எங்கே வச்சாங்கன்னு தேவை தான் கதை. இதனால் இவங்களுக்கு பொழைச்சிடணும்னு சாவணும்னு நினச்ச ஒரு ஆளை பொழைக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எல்லாருமே. இதில் இந்த கதையை முழுசாக அந்த 2.5 மணி நேரம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு சிரிப்பு கலந்த ஒரு விஷயத்தோட மிக அருமையாக இருக்கும் படம். குடும்பத்தோடு எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு இடத்துலையும் படத்தில் ஒரு வீட்டில் குடும்பம் நடத்துகிற ஒரு தாய், அதாவது பெண், இவங்க எப்படி குடும்பம் பண்ணணும் அப்படின்றத ஒரு பல்லாங்குழி வச்சு ஒரு விஷயத்தை விளையாடிட்டு ராதிகா சொல்லுவாங்க. அவங்க மருமகளுக்கும் மகளுக்கும் அது மிக அருமை. எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கையிருப்பு எப்படி இருக்கணும் பெண்கள் வீட்டில், ஆண்கள் வெளியில் சம்பாதிச்சு வந்தாலும் வீட்டில் எப்படி இருக்கணுன்றது ஒரு விஷயம். அதை முக்கியமாக சொல்லணும். அது ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் படத்தில் ஒரு ஷாட்டும் நடுவில் வந்தாலும் நிறைய ஷாட் இருக்குது. இந்த மாதிரி படத்தில் என்ன காமெடி நடுவில் வந்தாலும் ஒரு சென்டிமெண்ட் சீன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பாலசரவணன் ரொம்ப மிக அருமையாக நடிச்சிருக்காரு. நம்ம எல்லாமே கதையில் சொல்ல முடியாது, தியேட்டரில் பாருங்க தெரியும்.
படத்தில் முக்கியமாக இசை நவீன் பிரசன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். இசை பாட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் சாங்ஸ் தான். டைட்டில் சாங் ஒன்று, அதுமாதிரி முடியும் போது ஒரு சாங் ஒன்று, நடுவில் ஒரு சாங்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சாங்குக்கு கிராமத்துக்கு ஏற்றிய மாதிரியான ஒரு இசை. அந்த படத்தில் நடித்தவங்க கூட சரி, மருமகளாக நடித்தவங்க, அந்த ராதிகாவில் பொண்ணாக நடித்தவங்க, எந்த இடத்துலையும் வந்து ஒரு கிளாமர் விஷயமே கிடையாது. கிராமத்து ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ அதோட மேக்கப் செட்டப் தான் ஃபுல்லாக. ரொம்ப இயல்பாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. முக்கியமாக பெண்கள் சுதந்திரம். பெண்கள் படிச்சிருக்கணும், அப்படி படிக்கலைனாலும் சுதந்திரமாக ஒரு வேலையை கற்றுக்கிட்டு தான் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற ஒரு தகவலை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கடைசியில் ஒரு 1/4 மணி நேரம் படத்தில் எல்லாரையும் சீட் நுனியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு. டைரக்டர் அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய பாராட்டு. குறிப்பாக இந்த படத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் கதைவினும் பெரிய ஒரு பலமான கதை எடுத்திருக்க பட்ஜெட் ரொம்ப கம்மி. இதுக்கெல்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளர், அதாவது எஸ்கே ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், அவர் கூட இணைஞ்சிருக்கிற சுதன் ஆகட்டும், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து எல்லாரையும் ஆதரித்து ஒரு அரவணைச்சு இந்த மாதிரி புது டைரக்டர் எல்லாரையுமே ஊக்குவிக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். படம் நல்லா இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோடு போய் தியேட்டரில் பாருங்கள். யாரும் யூடியூப் வீடியோ இல்லை இது மாதிரிலாம் பார்க்காதுங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் நாம் குடும்பத்தோடு, முக்கியமாக பெண்களை, வீட்டில் இருக்கிற பெண்கள், தாய்மார்கள், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.